யோவுடைய வாழ்க்கையில யோவுடைய மனைவி நன்மைகளை பெற்ற போது நல்ல தேவனை ஆராதிக்கக்கூடியவளாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவளாக இருந்தாள். ஆனால் தேவன் வனாந்தரத்தின் சூழ்நிலைகளை அனுமதித்த போது, இழப்பு, வேதனை, துக்கம் இவைகளை அனுமதித்த போது யோவுடைய மனைவி சொன்னா, யோவை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீங்களா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோவு என்ன சொன்னாரு? அட பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே, என் தேவன் நன்மை செய்யக்கூடியவர், தன் உதடுகளினால பாவம் செய்யல. நம்ம அநேக நேரத்துல தேவனை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தேவன் நடத்தக்கூடிய பாதைகளை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்த முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, தொடர்ந்து தேவனை பின்பற்ற முடியாது. தேவனையும் துக்கப்படுத்துவோம், மனிதர்களையும் துக்கப்படுத்துவோம், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய, சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் குற்றப்படுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்களில், சில சமயங்களில் வனாந்தரத்தின் பாதையை அவர் அனுமதிக்கிறார். எதற்கென்று சொன்னால், என் வாழ்க்கையில பின் நாட்கள்ல அவர் நன்மை செய்வதற்காக தேவன் அனுமதிக்கிறார்.